அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், இரத்தத்தில் ப்ரெஷர், லோ பிபி, ஹீமோகுளோபின், ஹார்மோன், ஸ்கின் அலர்ஜி, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் யோசிக்கவே கூடாது. அடுத்த வருஷம் வரைக்கும் டப்புன்னு நல்லது நடக்கும். துணை அல்லது துணைவியாக இருக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். அதே சமயம் எல்லா விதத்திலும் கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கணும். உடற்பயிற்சி முக்கியம். முதுகு தண்டுவடத்தில் சிறு கோளாறு அலட்சியப்படுத்தக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு உண்டு. உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் பெறக்கூடிய ராசியில் மீனம் வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். ரத்தத்தில் ஏதாவது பரிசோதனை செய்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சி ஒரு 6 மாதம் ஓட்டிட்டிங்கன்னா தப்பு. பார்த்துடணும். மருத்துவ ஆலோசனை எடுக்கணும்னு உள் மனசு சொல்லிச்சுன்னா எடுத்துடணும். ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால பெரிய பரிகாரம் உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஜெயத்தை ஆரம்பிப்பார்கள். ஆன்மீக கோயில்கள், கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய இடங்கள் நிறைய பண்ணி கொடுப்பீங்க. ராகுக்கு அதீதமான நன்மைகள் கிடைக்கும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம், டிராவல் அதிகம் ஆதாயம், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தை தரும். ஆக மொத்தத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் கவனம்.